அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெறும் 10 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி கேசரி எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாமா? இதுக்கு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உங்களுக்கு அதிகமாக சேர்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு, முந்திரி பழம், அதாவது கேஷ்யூ எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் எல்லாம் வேணுமோ அதை நல்லாவே நீங்கள் அதில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேன்லேயே நமக்கு ரவையை எடுத்துக்கலாம். நான் வெள்ளை ரவை தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம சேர்த்திட்டு நல்லா லைட்டாக நான் அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை வறுத்து ஓரமாக வச்சதுக்கப்புறம் அதே பேனில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஒரே கப்பில் எடுத்துக்கோங்க. அதாவது 1 டம்ளர் ரவை எடுத்திங்கன்னா அதுக்கு 1 டம்ளர் சர்க்கரை, 3 டம்ளர் தண்ணி, அதுதான் கணக்கு. இது நீங்கள் டம்ளரில் இல்லை கப்பில் எதில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வந்த உடனே லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன். நீங்கள் ஃபுட் கலருக்கு பதிலாக குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். நான் ஃபுட் கலர் சேர்த்தாலும் ரொம்ப லைட்டாக தான் சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு தண்ணி நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை உள்ளே சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துறாதீங்க, கட்டிப்பட்டுரும். இப்போ நல்லா சேர்த்து இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப்புக்கு 1.5 கப் சர்க்கரை சேர்த்திருக்கேன். இனிப்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக சேர்க்குறா இருந்தால் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸை உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு எக்ஸ்ட்ரா நான் ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் 2-3 டேபிள் ஸ்பூன் போல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷத்துலேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். குறைஞ்ச செலவில் குறைஞ்ச பொருட்களில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இந்த கேசரி. நீங்கள் நெய் வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவுதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.